வணக்கம். இந்த வீடியோவில் காளானை எந்த ஸ்டேஜில் பறிக்கவே கூடாது. அதாவது எந்த ஸ்டேஜில் பறிக்கணும், எந்த ஸ்டேஜில் பறிக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா நல்லா மெச்சூர்ட், அதாவது வளர்ந்து முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா காளானே நல்லா பெருசாக இருக்கும். அது வளர்ந்து முடிஞ்சு அப்படியே மடங்க ஆரம்பிச்சிட்டு பாருங்க. இதெல்லாம் மெச்சூர்டாகி பறிக்கிற லெவலை தாண்டி போன ஸ்டேஜ். அந்த குழியாகி அதில் தண்ணி நின்று சோசோன்னு ஆகிடுது. இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த அளவுக்குலாம் விடாதீங்க. இந்த அளவுக்கு பறிக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா நேற்றே பறிச்சிருக்க வேண்டியது. இது நான் காட்டணுன்றதுனால மட்டும் அப்படியே விட்டு வச்சுட்டேன். அதாவது எப்படி பறிக்கணும், எப்படி பறிக்கக்கூடாதுன்றது காரணம். எப்படி பறிக்கணும்னா இந்த ஸ்டேஜில் பறிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு லைஃப் வெளில வச்ச அளவு வரும். அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி பறிக்கக்கூடாது. இது இந்த லெவலில் பறிச்சிக்கலாம். இப்படி பறிச்சின்னா உங்களுக்கு லைஃப் டைமே நல்லா வரும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இல்லை, வெளியில் வச்சாலே நல்ல லைஃப் டைம் வரும். இந்த பாருங்க, இதில் இதுவும் அதேமாதிரி பறிக்கிற லெவலை தாண்டி போயிருக்கு. இந்த மாதிரி வளர்ந்துட்டு அப்படியே மேல் பக்கமாக மடிய ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் விட்டிங்கன்னா அது ஒரே நாளில் வீணாகிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு யூஸ் மட்டும்தான் பறித்து யூஸ் பண்ணலாம். வீணாக போகாது, ஆனால் சேல்ஸுக்கு கொண்டு போக முடியாது. ஒரு நாளைக்கு மேலே தாங்காது. இது உங்களுக்கு ஷேப் பார்த்தாலே தெரியும். இது நல்லா இருக்குது. பார்த்து நல்லாவே பூவே இது பெருசு பெருசாக தான் இருந்துச்சு. இப்போ அந்த பெருசாக இருக்கிற அளவுக்கு அப்படி மடிஞ்சு போச்சு பாருங்கள். உள்வாட்டமும் மடிய ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி அடியில் பார்த்தீங்கன்னா நூல் நூலாகவும் வர ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு மட்டும் விடக்கூடாது. பறிக்கிறதா இருந்தால் முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடியே பறிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு லைஃப் வரும். பெருசானா வெயிட் வரும்ன்ட்டு விட்டுருந்தீங்கன்னா அது வீணாக தான் போகும். கரெக்டான ஸ்டேஜில் பறித்து எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் லைஃப் டைமும் வரும், நல்லாவும் இருக்கும். காளான் பார்க்குறது ஷேப்பாக வரும், கலரும் மாறாது. அதனால் பறிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி விட்டு பறிக்காதீங்க. இது காட்டுறதுனால மட்டும்தான் இந்த மாதிரி விட்டுருக்கேன். அதனால் மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் நீங்கள் விடாதீங்க. இப்படி வர அளவுக்கு மட்டும் நீங்கள் விட்டு வச்சிட்டிங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக அது தண்ணி நிற்கிது பார்த்தீங்களா? இதனால் இதுக்கே நிறையா பூச்சி வந்துடும். இதை வந்துருக்கு பாருங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தான் அந்த பூச்சி வந்திருக்கும். இந்த ஃபார்மில் கூட நான் இது காட்டணுன்றதை தான் விட்டு வச்சுருந்தேன். அதுலேயுமே இந்த பூச்சி தண்ணி இதில் ஃபுல்லாக தேங்கி நிற்கிறதுனால இதுவுமே காளானே வளவளன்னு மாறிடும். அதில் தண்ணி நின்ன உடனே இந்த மாதிரி பூச்சி மாதிரி வந்துடும். அதனால் மேக்ஸிமம் இந்த அளவுக்குலாம் விட்டு வைக்காதீங்க. இதுதான் அந்த ஒரு காளான்லேயுமே இருக்கும். இதுலேயுமே மடங்க ஆரம்பிச்சு இதில் தண்ணி அதிகமாக நிற்க ஆரம்பிச்சுன்னா அந்த மாதிரி பூச்சி மாதிரி வர ஆரம்பிச்சு.